மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்த மார்க்கெட்டில் வந்து 22,500 பக்கம் மார்க்கெட் ஹை வந்திருக்கு. அந்த இடமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 22,300லேருந்து 22,500 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் 22,500 மேலே போகல, கரெக்டாக வந்து 22,300 சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த மட்டும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கிளியர் பிக்சர் வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரிஞ்சது. அது எப்படின்னா 22,500 கால் ஆப்ஷன் வந்து ஹெவியாக பை பண்ணியிருந்தாங்க, புட் ஆப்ஷனை காட்டிலும் கால் ஆப்ஷனில். ஸோ அந்த 22,500 அப்படிங்கிற அந்த ப்ரைஸில் மேலே போகும்னு நிறைய பேர் வந்து பணம் கட்டினதுனால மார்க்கெட் வந்து பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத வச்சு தான் அனாலிசிஸ் சொன்னது. அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் சொன்னேன். 22,000 சப்போர்ட்டு, 23,000 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. 22,000 சப்போர்ட் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மந்த்துக்குள்ளே மார்க்கெட் கீழே வந்தால் 22,000. ஸோ 22,000 சுற்றி தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே நான் சொல்லியிருந்தேன் வேறு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஸோ மார்ச் எண்டு வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டும் அந்த 22,200 300 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதமாகவே இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம மாலை முரசில் கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நான் உங்களுக்கு புதிய ஒரு வியூவாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 22,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வர ஆரம்பிச்சதுன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு புதிய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கியான ஒரு மெத்தடு. ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த மட்டும் லாங் டேர்முக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன். நேற்று எலியாட் வேவ் அது வந்து கிட்டத்தட்ட வந்து 22,500 600 ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப் ட்ரெண்டோட எண்ட் ஆகிடுச்சு. பட் அதோட எண்ட் ஆனாலும் ஒரு நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 2,000 ஒரு 10% மேலே. ஸோ அதனால் வந்து ஒரு 25,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ் பை பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா. நன்றி, வணக்கம்.